மக்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? நாளைய தினம் மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அந்த எண்ணிக்கை நடைபெறுகிறது. சரிங்களா? யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, சரிங்களா, அந்த மாதிரி மொத்த தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள், மே 3ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. எலெக்ஷன் நடக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், நம்ம படிக்கிறத நம்ம கரெக்டாக படித்தா மட்டும் தான் நம்ம டார்கெட்டை அடைய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா மண்டே, சரியா, திங்கட்கிழமை ஏன்டா வருது, ஒர்க்கிங் டே வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா எப்போடா மண்டே வரும், கவுண்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பரபரப்பாக எல்லாருமே இருந்துருக்கிறாங்க. இந்த சூழலை நம்ம மே 3ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை பார்க்கலாமா? மே 3ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள் சூப்பரான நியூஸ் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஆர்பிஐயின் புதிய துணை ஆளுநர், சரி, டெபுட்டி கவர்னர். ஆர்பிஐல எத்தனை பேர் இருப்பாங்க, இப்போ புதுசாக யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான செய்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கான ஒரு அம்பையராக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அவரோட பெயர் என்ன அப்படிங்கிற சிறப்பாக பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் வைரஸ் பரவி உள்ளது. இதன் காரணமாக நிறைய மயில்கள் இறந்துருக்குது. அது தொடர்பான சில சட்டங்கள், ஓகேவா, அந்த வைரஸுக்கு அந்த வைரஸோட பெயர் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவையானது. அடுத்து மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் ரீசெண்டாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது எதுக்கு இந்த மிஷன் சாக்ஷம், ஓகேவா, அதோட ஷார்ட் நேம் இது, ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார், இந்த பிரசார் பாரதி எப்போது உருவாக்கப்பட்டது, இதே நம்ம கிளியராக பார்த்துட்டு அடுத்து முக்கியமான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி பிரகதிங்கிற ஒரு ஷார்ட் நேம், அதோட விரிவாக்கம் என்ன, இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க, இந்த மாநிலத்தில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி செய்தி பாருங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ தகுதி நீக்கம். சரியா? ஒரு பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தரை சரியா கொலை செய்த காரணத்திற்காக குற்றச்சாட்டப்பட்ட ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது யார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிக்கலாக இருக்கலாம், சரியா, ஏதாச்சும் ஒரு ஆக்டாக இருக்கலாம். அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே இந்திய காப்பீட்டுத் துறையில் சரி 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, எல்ஐசிக்கு என்ன ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இறுதியாக இந்த ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தலைப்புகள் செய்தியில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அருமையான முறையில் ஒரு டைரக்ஷனாக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நல்ல முறையில் நம்மளோட வீடியோவை பார்த்துக்கோங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரியா? தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குற நோட்ஸு, ப்ரெசன்டேஷன், ஓகே, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண யோசிக்க வேண்டாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் விரிவான செய்திகள் பார்க்கலாம். பாருங்க, முக்கியமான ஒரு இந்திய பொருளாதாரம் தொடர்புடைய நடப்பு செய்தி. ஆர்பிஐயின் புதிய துணை ஆளுநர், சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக டெபுட்டி கவர்னராக ரோஹித் ஜெயின் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரியா? எப்படி என்ன ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரதமர் மோடி தலைமையிலான, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரிங்களா, அந்த அமைச்சரவை நியமன குழு ரோஹித் ஜெயின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கியது. சரியா? இதுக்கு முன்னாடி யார் இந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் அவர்கள். அவருடைய பதவிக்காலம் மே 2ஆம் தேதியோட முடிவடைந்தது. 3 ஆண்டுகள் தான் அந்த பதவியில் இருக்க முடியும். சரிங்களா? அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டும் பிறகு அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் ரவிசங்கர் அவர்களுக்கு பதிலாக தான் புதிய துணை ஆளுநராக யார் வந்திருக்கிறாங்க, ரோஹித் ஜெயின் அவர்கள். சரிங்களா? அடுத்து தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொரு செய்திகளும் முக்கியமானது. எத்தனை வருஷம் பதவியில் இருப்பாங்க, 3 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பாங்க ரோஹித் ஜெயின் அவர்கள். துணை ஆளுநர்கள், ஓகேவா, தற்போது யாரெல்லாம் ஆர்பிஐல, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இயற்றப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி 1935 ஆர்பிஐ வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. சரியா? அந்த இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு கவர்னர் இருப்பாங்க, 4 டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கவர்னர், 4 டெபுட்டி கவர்னர். இதில் யாருக்குமே இப்போ கவர்னராக டெபுட்டி கவர்னராக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன், அடுத்து பூனம் குப்தா மற்றும் எஸ்சி முர்மு அவர்கள். இவங்க 3 பேர் தான் டெபுட்டி கவர்னராக இருக்கிறாங்க. இந்த ரவிசங்கர் அவர்களுக்கு பதிலாக இப்போ ரோஹித் அவர்கள், சரிங்களா, அந்த 4வது துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேவா? 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி அந்த 4 டெபுட்டி கவர்னர் இருப்பாங்களே, அது எப்படி உள்ளடக்கம் அப்படிங்கிறத பாருங்க. 2 உள் பதவி உயர்வுகள், உள் பதவி உயர்வுகள் ப்ரமோஷன் மூலமாக 2 பேர். அடுத்து ஒரு வணிக வங்கி நிபுணர் மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் என 4 டெபுட்டி துணை கவர்னர்கள் நியமிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.
சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கியோட தற்போதைய கவர்னர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, திரு சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 25வது கவர்னராக இருந்தவர் சக்திகாந்த தாஸ். அவருக்கு பதிலாக தான் சஞ்சய் மல்கோத்ரா பதவிக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா. ஓகே, இவர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் டிசம்பர் 11, 2024 அன்று பதவியேற்றாங்க. 26வது கவர்னர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நமக்கு கிளியராக தெரிய வேண்டியது கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா, புதிய டெபுட்டி கவர்னர் ரோஹித் ஜெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 டெபுட்டி கவர்னர் இருப்பாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா. சூப்பரான செய்தி. எக்கனாமிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் தொடர்புடைய மொத்த வீடியோ நம்ம போட போகிறோம். ஒவ்வொரு பகுதியாக கிளியராக போட போகிறோம். அப்போ நம்ம இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். இந்த 4 டெபுட்டி கவர்னர் எதுக்கெல்லாம் பொறுப்பில் இருப்பாங்க, சரியா, ஆர்பிஐயோட சின்னங்கள் என்ன, ஆர்பிஐக்கு என்ன வேலை, இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனுக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படிலாம் மாற்றி அமைப்பாங்க, எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். ஓகேவா. அடுத்தபடியாக முக்கியமான இன்னொரு செய்தி பாருங்கள். தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு சூப்பரான சாதனை செய்தி. இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவர், சரியா, அவரோட பேரு ரித்திகா ஸ்ரீ அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடு. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சொல்லுவாங்க, டிஎன்சிஏ, அந்த நடுவர் தேர்வில் இதர பாலினம், சரி, அதர் கேட்டகரி அப்படிங்கிறது ஆண் பெண் அப்படி சொல்லுவாங்களா, அது தவிர அதர் கேட்டகரிங்கிற ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. இந்த இதர பாலினம் பிரிவில் தான், சரிங்களா, யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க, ரித்திகா ஸ்ரீ அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இதன் மூலம் இந்திய கிரிக்கெட்டின் முதல் திருநங்கை நடுவர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். சரிங்களா. தேசிய திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி, மறந்துடாதீங்க. சரி, ஏப்ரல் 15. அதே மாதிரி இந்த திருநங்கைகளுக்கான அந்த பெயர் மாற்றம் செஞ்சது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், சரி, கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டில் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. பார்ப்பதற்கு ஆண்கள் தோட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் திருநம்பி. சரியா, பெண்கள் தோட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருநங்கை அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது. அதே மாதிரி 2008ஆம் ஆண்டில், சரிங்களா, திருநங்கைகளுக்கான நல வாரியம், வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு, மறந்துடாதீங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவராக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ரித்திகா ஸ்ரீ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேவா, நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சுகாதார செய்தி. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் வைரஸ். சரியா, பாருங்க. கர்நாடகா மாநிலம், சரியா, துமாகுரு மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் பறவை காய்ச்சல் வைரஸ், அந்த வைரஸோட பேர் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமானது. என்ன பேர்? H5N1. H5N1 தான் இந்த பறவை காய்ச்சலுக்கு காரணமான வைரஸோட பேர். இந்த H5N1 வைரஸ் பாதிப்பின் காரணமாக 44 மயில்கள் உயிரிழந்துள்ளன. சரியா, உறுதிப்படுத்துறது. சரிங்களா, இதுதான் இந்த வைரஸின் காரணமாக தான் அந்த பறவை மயில்கள் உயிரிழந்துள்ளது. எங்கு உறுதி செய்யப்படுகிறது தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமானது. சரியா, மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் போபால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போபாலில் உள்ள ICAR, சரி, ICAR, ஓகேவா, தேசிய உயர்மட்ட பாதுகாப்பு விலங்கு நோய் நிறுவனத்தின் பரிசோதனை அறிக்கை. சரியா, இதுதான் இந்த காய்ச்சல், சரிங்களா, பறவை காய்ச்சல் காரணமாக மயில்கள் உயிரிழந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செய்தியில் வந்ததுனால இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். எங்கே இருக்கு? போபால். ஓகேவா. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக, சரியா, எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 1963ஆம் ஆண்டு, மறந்துடாதீங்க. சரியா, இந்தியாவோட நேஷனல் பேர்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மயிலை அறிவித்த வருஷம் 1963, டேட்டு ஜனவரி 31. இந்திய மயிலோட அந்த மயிலின் அறிவியல் பெயர் தெரிஞ்சுக்கோங்க, பாவோ கிறிஸ்டாட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரிங்களா, எல்லாமே நம்ம தொகுத்து சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். நடப்பு செய்திகள் ஸ்ட்ராட்டஜிக்கே மிஸ் ஆகாது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, என்கரேஜ் பண்ணுங்கம்மா கொஞ்சம். அடுத்து மிஷன் சாக்ஷம். சரியா, சாக்ஷம் அப்படிங்கிறத அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோமா. சரியா, ஒரு ஹிந்தி வேர்டு நினைக்கிறேன். சரி, ஷகாக்கரே பேங் ஷாம்தா நிர்மான் அப்படிங்கிற பேரை ஷார்ட்டாக சுருக்கி சாக்ஷம்ங்கிற பேரை வச்சுக்கிறாங்க. இந்த சாக்ஷம் மிஷனை தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. சரியா, ரிசர்வ் வங்கியானது ஏப்ரல் 2026ஆம் ஆண்டில் இந்த மிஷன் சாக்ஷம் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னது அப்படிங்கிறதா முக்கியமானது. சரியா, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், சரி, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், சரியா, ஷார்ட்டா UCBன்னு சொல்லுவாங்கல்ல, நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகம், இணக்க கலாச்சாரம், சரி, எப்படி இணைந்து செயல்படுறாங்க, அடுத்து செயல்பாட்டு திறன், இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு தான், சரிங்களா, இந்த மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை யார் தொடங்கியிருக்கிறாங்க? RBI. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் செயல்திறனை மேம்படுத்தும் அந்த மிஷனுக்கு பேர் தான் சாக்ஷம். தொடங்கியது RBI, மறந்துடாதீங்க. சரிங்களா, இது 1.40 லட்சம் ஊழியர்களுக்கு பிராந்திய மொழிகள் அந்தந்த ஏரியாவில் ரீஜனல் லாங்குவேஜில் நேரடியாகவும் கற்றல் மூலமும் பயிற்சி வழங்கப்படும். சரி, இதன் மூலம் UCBகளின், அதாவது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் ஒரு நாடு தழுவிய திறன் வளர்ப்பு முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்த முக்கியமான ஒரு நியமனம் செய்தி. சரி, அவர் நியமன செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. அப்பாயின்மெண்ட் பாருங்க. பிரசார் பாரதியின் புதிய தலைவர். சரியா, மத்திய அரசின் ஒளி மற்றும் ஒளிபரப்பு
சரிங்களா நிறுவனங்களை, அதாவது அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன், சரியா ஏஐஆர் என்று அழைக்கப்படும் ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷன் ரெண்டு சத்து தான் சரிங்களா அந்த நிறுவனங்கள் மத்திய அரசின் இந்த ஒளி மற்றும் ஒளிபரப்பு நிறுவனங்கள் கட்டுப்படுத்துகிறது. அதனுடைய மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் சரி ரெண்டையுமே கட்டுப்படுத்துகிற அந்த நிறுவனம் தான் பிரசார் பாரதி. அதனுடைய புதிய தலைவராக பிரபல பாடலாசிரியரும் எழுத்தாளருமான சரியா பிரசூன் ஜோஷி அவர்களை மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் நியமனம் செய்துள்ளது. இவர் இதுக்கு முன்னாடி மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைவராக 2017ஆம் ஆண்டில் சரியா பணியாற்றியவர். ஞாபகம் சரியா 2017ஆம் ஆண்டு முதல் பணியாற்றியவர். ஓகேவா, அடுத்து பாருங்க. தற்போது மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இன்னொரு முக்கியமான அந்த ஸ்டாட்டிக் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரசார் பாரதிங்கிற அமைப்பானது தொடங்கப்பட்டது நவம்பர் 23, 1997. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரசார் பாரதி 97ல் தொடங்கியிருக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. சரிங்களா, ஓகே. இது வந்து மிஷன் என்ன பார்த்துருக்குறோம், மிஷன் சாக்ஷம். அதே மாதிரி எக்ஸசைஸ் பிரகதி. சரி, பிரகதிங்கிற பேரில் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. பிரகதியோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ். சரி, ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் growth and transformation in the Indian Ocean region. இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி சரியா மாற்றங்கள் எல்லாமே நடைபெற வேண்டும். அதற்கான இந்த ராணுவ கூட்டு ஒரு பயிற்சிக்கு தான் பேர் வச்சுருக்காங்க ஷார்ட்டா பிரகதி. சரியா, இது வந்து முதல் முறையாக இந்த பேரில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. சரி, ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் சரி மல்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. இது வந்து நடத்த போகிறது யார், இந்தியன் ஆர்மி. சரியா, இது வந்து எங்கு நடைபெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உம்ராய். சரி, உம்ராய் அப்படிங்கிறது மேகாலய மாநிலத்தில் அமைந்துள்ளது. மே 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோமா. இது கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளுக்கு சரி 11 நாடுகள் மினிமம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்தியா, லாவோஸ், மியான்மர் உள்ளிட்ட ஒரு 11 நாடுகள் இணைந்து தான் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள போகிறாங்க. எந்த இடத்துல, உம்ராய் அமைந்துள்ள மாநிலம் மறந்துடக்கூடாது, மேகாலயா மாநிலம். பயிற்சியின் பெயர் பிரகதி. இந்த பிரகதிங்கிற பேரில் நிறைய இருக்குது. சரியா, நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள். சரி, பிரகதி அது ஷார்ட் நேம் ஃபுல் நேம்லாம் போட்டு பாருங்கள், ரொம்ப நிறைய விஷயங்கள் வரும். இது வந்துட்டு எக்ஸசைஸ். சரியா, எக்ஸசைஸ் பிரகதி மறந்துடாதீங்க. சரியாமா, அடுத்து சூப்பரான ஒரு இந்தியன் பாலிட்டிக்ஸ் நியூஸ் அகைன். சரியா, காங்கிரஸ் எம்எல்ஏ தகுதி நீக்கம். சரியா, யார் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க, சரியா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள். 2016ஆம் ஆண்டு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் யோகேஷ் கவுடா அவரை கொலை செய்த வழக்கில் தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வினய் குல்கர்னி. சரி, வினய் குல்கர்னி அவர்கள் தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா, யார் பதவி நீக்கம் செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், பெங்களூரில் இருக்கிற ஒரு சிறப்பு நீதிமன்றம். எதன் அடிப்படையில் அவர் வந்து தகுதி இழப்புக்கு ஆளாயிருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தேவை, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் சரியா 191 அதில் பிரிவு 1 அது சப்கிளாஸ் இ பிரிவின் படியும் முக்கியமானது. அடுத்து வர்றது ரொம்ப முக்கியமானது சரியா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 அவருடைய 8வது பிரிவின் படியும் அவர் தகுதி இழப்புக்கு ஆளாகிறார். மேலும் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படாவிட்டால் சரியா அவர் விடுதலையான பிறகு மேலும் 6 ஆண்டுகளுக்கு தகுதி இழப்பு தொடரும். வேறு எந்த எலெக்ஷன்லையும் ஒரு தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு கூட 6 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. எப்போ ஒரு தகுதி வாய்ந்த ஏதோ ஒரு நீதிமன்றத்தால் தண்டனைக்கான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படாவிட்டால் விடுதலையான பிறகு கூட 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டியது அந்த ஆர்டிகல் 191 அண்ட் த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி 6 ஆண்டுகளுக்கு தகுதி இழப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அடுத்து முக்கியமான அகைன் ஒரு இந்தியன் எக்கனாமி செய்தி பாருங்கள். இந்திய காப்பீட்டு துறையில் சரியா 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு. சரிங்களா, இந்திய காப்பீட்டு துறையில் அரசின் அனுமதி இன்றி 100% அந்நிய நேரடி முதலீட்டு இருக்கு. சரியா, மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. யாருக்குன்னே சொல்லியிருந்தாங்க, இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, இதுக்கு முன்னாடி காப்பீடில் இன்சூரன்ஸில் 74% தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லிமிட்டு இருந்தது. சரிங்களா, அதை இப்போ 100% உயர்த்திருக்கிறாங்க மத்திய அரசு. சரியா, அதே வேளையில் ஒரு எக்ஸம்ஷன் பாருங்கள், அந்நிய செலாவணி மேலாண்மை சரியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, இந்த அந்நிய செலாவணி மேலாண்மை 2வது திருத்த விதிமுறைகள் 2026 படி எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க, எல்ஐசி நிறுவனத்திற்கு மட்டும் எஃப்டிஐ உச்சவரம்பு 20%-ஆகவே தொடர்கிறது. எல்ஐசிக்கு மட்டும் 20% தான் எஃப்டிஐ லிமிட்னு சொல்லியிருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த முதலீடு
இந்த முதலீடு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் சரியா இந்தியாவில் இன்சூரன்ஸுக்கான அந்த வாட்ச் டாக் சரியா தலைமை கண்காணிக்கும் அமைப்பின் பெயர் IRDAI சரியா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? ஒன்றுமே கேட்கல. IRDAI அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அப்படியே அது கூட சேர்த்துட்டு ட்ராய் TRAI அதையும் சேர்த்து சொல்லுங்க. எந்த ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது? சரிங்களா? ஏன்னா நிறைய மாணவர்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால் ரெண்டு நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். IRDAI TRAI ட்ராய் ரெண்டுமே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, ரெண்டுக்கும் என்ன வேலைங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த முதலீடு காப்பீட்டு சரிங்களா ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் மேற்பார்வை மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பு முக்கியமானது பாருங்க. இந்த மாற்றம் எது அந்த 74%லேருந்து 100% இன்சூரன்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா FDA லிமிட்டை. இந்த மாற்றம் 2025ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவோட பேர் பார்த்துக்கோங்க. சப்கா பீமா சப்கா ரக்ஷா. என்ன பேர்? சப்கா பீமா சப்கா ரக்ஷா, அதாவது காப்பீடு சட்ட திருத்தம் அந்த மசோதாவின் கீழ் அமலுக்கு வந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. FDA லிமிட்டுக்கான அந்த இன்சூரன்ஸுக்கான FDA லிமிட்டு 100%. இதுக்கு முன்னாடி இருந்தது 74%. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சோம். சரியா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? சரியா? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, பறவை காய்ச்சலுக்கு காரணமான வைரஸின் பெயர் என்ன? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, மிஷன் சாக்ஷம் எதனுடன் தொடர்புடையது? அது யாரால் தொடங்கப்பட்டது? சேர்த்து சொல்லுங்க. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, பிரகதி கூட்டு இராணுவ பயிற்சி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆறாவது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு எத்தனை சதவீதம் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு நல்லா பதில் சொல்லுங்கள். மெமரியில் ஏற்றிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், சப்ஜெக்டில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ரெகுலராக கேட்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. நம்மளுடைய நடப்பு செய்திகளை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் இந்த வருஷம் நம்ம வெற்றி பெறுவது உறுதி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.